viewers, welcome to Banuwin tips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹோம்மேட் பாடி லோஷன் எப்படி பண்ணனும் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். இந்த பாடி லோஷன் 5 வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாடி லோஷன் பண்றதுக்கு நான் ஆலோவேரா ஜெல் தாங்க மெயினா எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸா வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றேன். ஆலோவேரா ஜெல் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியா கிடைக்குங்க. இது வந்து டியூப்லயும் கிடைக்கும், இந்த மாதிரி டப்பாவிலையும் கிடைக்கும். நான் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா 100 கிராம் ஆலோவேரா ஜெல் டப்பா தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் 100 கிராமும் யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் 50 கிராம் ஆலோவேரா ஜெல் தான் இந்த பாடி லோஷனுக்கு நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு சின்ன பவுலில் 50 கிராம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்ததாக நான் என்ன இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் தலைக்கு யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டாலே போதும். கோகோனட் ஆயில் நான் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயில் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்த மெயினான இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தாங்க. இந்த விட்டமின் இ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து யூவி ரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சூரிய கதிர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் சேர்த்துருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஆலோவேரா ஜெல், 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ப்ளஸ் 5 கேப்சூல் விட்டமின் இ தாங்க நான் சேர்த்துருக்கேன். எல்லா விட்டமின் இ கேப்சூலையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 50 கிராம் ஆலோவேரா ஜெல்லுக்கு ஒரு 5 விட்டமின் இ கேப்சூல் வந்து போதுமானதுங்க. இதுல வந்து நீங்க நிறைய விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ 5 விட்டமின் இ கேப்சூல் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணணுங்க. நம்ம எக் பீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா பீட் பண்ண நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ரொம்ப ஏத்ததா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கறனால இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணும் போதே ஒரு மாதிரி கூலிங்காக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது சம்மருக்கு வந்து ரொம்ப ஏத்த ஒரு பாடி லோஷன். இப்போ பாருங்க, நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இந்த பாடி லோஷன் வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த பாடி லோஷன் மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த பாடி லோஷனை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா எடுத்திருக்கேங்க. நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணி தூக்கி போடலான்னு வச்சுருந்தேன். இந்த டப்பா தாங்க நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி டப்பா இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்கிற க்ரீமை அந்த டப்பால ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாடி லோஷன் யூஸ் பண்றனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ பயப்படாம இந்த பாடி லோஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் காம் அண்ட் கேரி ஆன்.